हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. हरे कृष्णा माताजी. இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேயர் சொல்லி இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्यतादे सतारिणी. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण. प्लीज कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் பெங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा डिवोटीज. 10வது அத்தியாயம் The Opulences of Absolute, பூரணத்தின் வைபவம் அப்படிங்கிற அந்த சாப்டர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10 ஸ்லோகங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த 10 ஸ்லோகங்கள்ல பகவான் அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றார். சோ அர்ஜுனன்
அத கேட்க ரொம்ப ஆவலாகவும் இருக்கிறார். யாரெல்லாம் வந்து என்னை தெரிந்து கொள்ள முடியும்? யாரால் என்னை வந்து புரிந்து கொள்ள முடியும்? அப்படின்னு பகவான் சொன்னார். ஈவன் வந்து தேவர்களும், ரிஷிகளும் கூட என்னை அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். தேவர்கள் அவரால் படைக்கப்பட்டவர்கள். அவரிலே அவருடைய அங்கத்துணுக்குகள். சோ அவர் வந்து எப்படி வந்து தேவர்கள்னால அவங்கள பகவான வந்து புரிஞ்சு கொள்ள முடியும்? புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி ரிஷிமுனிகள் கூட பகவானை வந்து அறிந்து கொள்ள முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு தந்தையினுடைய பிறப்பு எங்க பிறந்தார்? எப்ப பிறந்தார்? பிறக்கும்போது எப்படி இருந்தார்? அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் வந்து மகனுக்கு வந்து தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகனுடைய பிறப்பை பற்றி அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்ப நம்மளுடைய அப்பாவுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும். நமக்கு நம்ம அப்பாவை பத்தி தெரியாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்த்தோம். அப்பாவாகிய கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை. ஸ்பெஷல் மெர்சி ஆஃப் லார்ட். சோ நம்ம 11வது அத்தியாயம் 11 verses 11 பார்க்கணும் இப்போ. தேசாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தம நாசயாம் வியாத்மபாவஸ்தோ ஞானதீபேவன பாஸ்கதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன் அப்படிங்கிறாரு. முதல் ஸ்லோகம் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். எனது அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்து அடைவதற்கான ஞானத்தை, அறிவை நானே தருகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவர்கள் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய கிரேட் ஸ்காலர்ஸா இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அவங்க என்ன உண்மையான பக்தி செஞ்சா மட்டுமே போதும். பகவான் மேல உண்மையான பக்தியோட அனலாய்டு டிவோஷன், அனன்ய பக்தி செலுத்தினா போதும் அப்படின்னு வந்து சொல்றார். சோ அவங்க வந்து பெரிய ஸ்காலர்ஸா இருக்க தேவையில்லை. அவங்க வேதங்களை கற்றிருக்கணும், சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றார். சோ அப்படிப்பட்டவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களுடைய இதயத்தினுள் வசிக்கும் நான், பகவான் எல்லோரோட இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். இப்போ திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு விளக்கை ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? பிரகாசம் அந்த அறை முழுவதுமே பரவும். அந்த மாதிரிதான் நம்ம மனசில் இருக்கிற அறியாமை, பகவானை எப்படி அடைவது அப்படிங்கிறது தெரியல. ஆனா பக்தி மட்டும் இருக்குது. ஆனா அந்த அறியாமையை வந்து எப்படி விளக்குறார் அப்படின்னா, ஒரு சுடர்விடும் தீபம் எப்படி வந்து இருளை விளக்குகிறதோ அந்த மாதிரி அறியாமையை வந்து பகவானே விளக்குறாரு, அழிக்கிறார். சோ அதனால அவர்கள் வந்து ஞானம் பெறுகிறார்கள், ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு பகவானை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னோட உரையில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். காசியிலே வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்தை பாடிட்டு ஆடிட்டு பகவான் சைத்தன்யர் வந்து நகர்வலம் வர்றாரு. ஆயிரக்கணக்கான அவருடைய டிசிபிள்ஸ் சீடர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்துல அங்க புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாசானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர் பகவான் கிட்ட கேட்கிறார். பகவானை பார்த்து சொல்றார், ஏன் இவர் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஆடுறார், கத்துறார் அப்படின்னு கேட்கிறார். இவர் பேசாம போய் இவர் ஒரு பக்தன் அப்படின்னா அவருடைய இதுபடி பக்தன் அப்படின்னா போய் வேதாந்த சூத்திரத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும், இப்படி எல்லாம் ஆடி பாடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு. அதனால பகவான் சைத்தன்யரை வந்து விமர்சிக்கிறார். சோ பெரும்பான்மையான பக்தன் அத்தகைய அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்துள் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவருக்கு உதவுகிறார். பாதியில விட்டுட்டேன். பிரகாசானந்த சரஸ்வதி அதுக்கப்புறமா அவரே போய் பகவான் சைத்தன்யர் கிட்ட வந்து சரணடைகிறார். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறார், வேதாந்தத்தை கற்கிறது மட்டுமே பக்தி கிடையாது. இந்த கலியுகத்து தர்மம் சங்கீர்த்தன யக்னம்,
அத வந்து இந்த பாமர மக்களுக்கு, இந்த அறியாமையில இருக்கிற மக்களுக்கு இதுதான் வந்து அவங்கள பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எல்லாருனாலயும் வேதத்தை படிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கடைசியில அவரே வந்து பகவான் சைத்தன்ய கிட்ட வந்து சரணடைவார். அதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதத்துல படிக்கலாம். சோ அதான் இங்க சொல்ற ஒரு அறிஞர்களுடைய புத்தகங்களை அவர்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் ஆன்மீக குருவை வந்து சொல்லி கொடுக்கறத வந்து அவருக்கு பயன்படுத்தி கொள்ள அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆன்மீக குரு வந்து ஒரு குரு அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்க இதயத்தினுள்ள வீற்றிருக்கின்ற பக்தி தொண்டு செய்யறாங்க. அப்ப அந்த பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் உள்ளிருந்து, பரமாத்மா உள்ளிருந்து அவர்களுக்கு உதவுகிறார். சோ அதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அவன் வந்து ஞானமற்றவனாக இருக்க முடியாது. அவன் ஞானிதான். சோ தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் முழுமுதற் கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு ஒரு தடவை சவுத் இந்தியாவுக்கு வந்து பகவான் சைத்தன்யர் வந்து சேத்ராண்டம் யாத்திரை வந்தாரு. அப்ப வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த போது அங்க ஒரு பிராமணர், அவரை வந்து எல்லாரும், அவர் எப்படிப்பட்ட பிராமணர் அப்படின்னா அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனா பகவத்கீதையை வச்சுக்கிட்டு, அதுவும் எப்படி வச்சுக்கிட்டு, தலகையில வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பார். சோ அவரை பார்த்து எல்லாருமே வந்து கேலி கூட செய்வாங்க. அப்படிப்பட்டவரை வந்து பகவான் சைத்தன்யர் வந்து ஒரு தடவை சந்திக்கிறார். அப்போ அவர் வந்து புக்க வச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிற அந்த அட்டைப்படத்துல பார்த்தசாரதியா இருக்கிறார் பகவான். அதை பார்த்து வந்து அவர் அழுதுகிட்டு இருக்கிறார். அப்போ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு வந்து பகவான் சைத்தன்யர் வந்து கேட்கிறார். அப்போ பகவானுடைய அந்த எளிமையை நினைத்து ஒரு பார்த்த சாரதியாக, ஒரு தேரோட்டியாக வந்த அவருடைய கருணையை நினைச்சு நான் வந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து நீங்க வந்து பகவத்கீதையை ஃபுல்லா வேதங்களை எல்லாம் படித்து கற்றறிந்த அறிஞருக்கு நீங்க சமம். பகவான் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது உங்ககிட்ட இருக்கு. தூய்மையான பக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க வந்து எல்லாத்துக்கும் மேல எல்லாமே படிச்சதுக்கு சமமானவர். நீங்க வந்து நான் படிக்கல, கல்வி அறிவு இல்லை அப்படின்னால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து சைத்தன்யர் வந்து அவருக்கு சொல்றார். சோ வெறுமனே மனதால் முயல்வதால் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல. சோ நான் வந்து மனசுல வந்து நான் அவரை வந்து அடைவதற்கு முயற்சிகள் செய்கிறேன். ஆனா மனசுல பக்தியே இல்லை அப்படின்னா எப்படி முயன்றாலும் முடியாது, அவரை தெரிந்து கொள்ள முடியாது. சோ அவன் பக்தனாக இல்லாவிடில், பரம உண்மையை நேசிப்பவனாக இல்லாவிடில், கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. சோ எப்படி முயன்றாலும் உண்மையான அன்பு பகவான் மேல இல்லைன்னா பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்து எப்படிப்பட்டவர்? சூரியனை போன்றவர். இப்போ காலையில எந்திரிச்ச உடனே இருட்டா இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிக்கும் போது சூரியன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிய போகும்போது அந்த சூரியன் வந்து தோன்றாரு. அப்போ உடனே என்ன ஆகுது? பல 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 பலன்னு கொஞ்ச நேரத்துல வெடிஞ்சு எல்லாமே வெளிச்சம் எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருட்டுல எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரிதான் பகவானும் வந்து இருள் எப்படி சூரியன் அகற்றுகிறதோ அந்த மாதிரி பகவானும் நம்ம மனசிலே இருக்கிற அறியாமையை அகற்றுகிறார். அதுதான் வந்து பக்தன் மேல பகவான் காட்டுகிற விசேஷ கருணை. தூய பக்தன் தனது வாழ்க்கையில் ஜடத்தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ வீட்டுக்கு இது செய்யணுமே, அது செய்யணுமே அப்படின்னு எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவன் ஏங்கவும் தேவையில்லை. ஏனெனில் அவனுடைய இதயத்திலே இருக்கிற பரமாத்மா எப்படி வந்து இதயத்திலே இருக்கிற அந்த இருளை அகற்றினாரோ அதை பக்தி தொண்டு சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக, அதே மாதிரி அவருடைய தேவைகளை அனைத்தையும் தானே வந்து நிறைவேற்றி கொடுக்கிறார். சோ அதுதான் வந்து பகவத்கீதையின் சாரம். சோ பகவத்கீதையை கற்பதனால் ஒருவன் பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். உண்மையா அட்டன்டிவா ரொம்ப கேர் எடுத்து நம்ம பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா நம்ம பக்தி தொண்டு செய்யறதற்கு சமம். நம்ம பகவான் கிட்ட சரணடைகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். பகவானே நம்மளுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறார். அவன் எல்லாவித ஜட விருப்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைகிறான். அப்போ நம்ம கற்க கற்க நம்ம ஜட ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு விலகு. அப்ப விலகும் போது பகவான் வந்து ஸ்திரமா நிலையா நம்ம மனசுல குடியேறுகிறார் அப்படின்னு தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்.
அடுத்த ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்கள் ஒன்னா கொடுத்திருக்காங்க. अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवम् अजं विभुम् आहुस्वां ऋषयः सर्वे देवर्षिश्च नारदस्तथा असितो देवलो व्यास स्वयं चैव प्रवीशिमे. अर्जुनன் கூறினான், நீரே பரபிரம்மன், பரபிரம்மா, பரம்தாம உன்னதமான இருப்பிடம், பரம்தாம மிக தூய்மையானவர், பவித்ரம், பரமம் பவான் பரமசத்தியம் நீரே, நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி ஆதிதேவன், பிறப்பற்றவர், அஜம், மிக பெரியவர், விபும். சோ எல்லாம் நீங்களே அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இது நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, அதையே மறுபடியும் யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இங்க நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர் அப்படிங்கிறார். சோ அர்ஜுனன் கூறினார், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிக தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பெறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். சோ உங்களை பத்தி இத்தனை சிறப்புகள் வாய்ந்த உங்களை பத்தி இந்த ரிஷிமுனிகள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் அதை எனக்கு மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னு இங்க அர்ஜுனர் சொல்றார். இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும் மனசுக்குள்ள, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இந்த லைன்ல மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர் அப்படிங்கிற அந்த லைன்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா? வியாசரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றோம்ல மாதாஜி, அதனாலங்களா? இல்ல மாதாஜி, நம்மளோட 2வது ஸ்லோகத்துல தேவர்களும் ரிஷிகளும் கூட என்னை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் மாதாஜி. ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர் அப்படிங்கிற. சரி மாதாஜி. இல்லைங்களா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஸ்லோகத்துல படிச்சோமே, அதனாலதான் நான் இப்ப வந்த உடனே கூட நான் மறுபடியும் அதுலதான் ஆரம்பிச்சேன், அந்த ஸ்லோகத்துலதான். ஓகே, நமக்கு மறதி பகவான் கொடுத்தது தானே. எல்லாத்துக்கும் பகவானே சொல்லிடுறோம் நம்ம. நம்மளோட கவனக்குறைவு மாதாஜி. ரிஷிகளுக்கு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கூட என்னை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்கே சொல்லப்பட்ட ரிஷிகள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பக்தர்கள். அவர் என்ன சொல்றாரு? தேவர்களும் முனிவர்களும் அறியலைனா கூட என்ன பக்தர்கள் என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா நிறைய ஸ்லோகங்கள்ல. அதனாலதான் இந்த நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் இவங்க எல்லாருமே பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். அதனால இவங்களுக்கு பகவானை பற்றி தெரியும். அதுதான் இங்க சொல்ல வருகிறார். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றார் தன்னோட பொருளுரையில அப்படின்னு பார்க்கலாம். தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து பரமன் வேறுபட்டவர் என்னும் கருத்து இந்த இரு ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ளது. அப்போ நம்ம தனிப்பட்ட ஆத்மா, நம்ம ஆத்மா வேற, பகவான் பரமாத்மா வேற. அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இந்த ஸ்லோகத்தின் மூலம் மாயாவாத தத்துவங்களுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார். சோ மாயாவாதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆத்மா பரமாத்மாவெல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்வாங்க, அத்வைதம். ஆனா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் இவங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க, சங்கராச்சாரியார் வெளியில வந்தவங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்வாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆத்மா வேற பரமாத்மா வேற, துவைதம் இப்படி சொல்லுவாங்க. சோ இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் முக்கியமான 4 ஸ்லோகங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எந்தவித சந்தேகத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறார். சோ பரம் பிரம்ம, பரம் தாம, பவித்ரம், பரமம் பவான், புருஷம் சாஸ்வதம் எல்லாமே நீங்க தான்.
சோ அதனால பகவானை வந்து பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறார். இங்கே வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகிறான் என்று கருதக்கூடாது. சோ இவர் வந்து அத்தை பையன், அதுவும் இல்லாம ஃப்ரெண்டு, அதனாலதான் ரொம்ப புகழ்ந்து பேசுறார் கிருஷ்ணரை அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அனைத்தும் பரபிரம்மனை சார்ந்துள்ளதாக கேன உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. சோ இந்த எதை எடுத்தாலுமே இந்த பிரபஞ்சத்துல எதை நீங்க போய் தேடி கடைசியில மூலத்தை கண்டுபிடிச்சாலும் அதுல வந்து பகவான் இருப்பார். சோ அனைத்துக்கும் சாரமாக பகவான் இருக்கிறார். அனைத்தும் அவரையே சார்ந்துள்ளது அப்படிங்கறத பகவானே வந்து சொல்லி இருக்கிறார். அது மறுபடியும் முண்டக உபனிஷத்துல அனைத்தும் எவரை சார்ந்துள்ளதோ அந்த பரம புருஷரை அவரை பற்றி எப்போதும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்று உறுதி செய்கிறது. சோ பகவானை எப்போதுமே மனதிலே லைத்து தியானிக்கிற அந்த யோகிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவரை பற்றி நினைக்கிறதுலேயே அவரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, உணர்ந்துக்கிறாங்க. கிருஷ்ணரை பற்றிய அத்தகைய நிரந்தர சிந்தனைக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்மரணம். ஸ்மரணம் ஸ்மரணம் அப்படின்னு பேரு. ஸ்மரணை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது பக்தி தொண்டின் வழிகளில் ஒன்றாகும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதால் மட்டுமே ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜட ஊழலிலிருந்து விடுபட முடியும். சோ நம்மளுக்கு மறுபடியும் பிறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பகவானை பற்றி நினைத்து பகவானுடைய நாமத்தை ஜபித்து எப்போதும் அவரோட நினைவிலேயே அவரோடையே ஐக்கியமாகி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிறவி பெருங்கடலை வந்து தாண்ட முடியும். இல்லைன்னா மறுபடியும் பிறப்பெடுத்துக் கொண்டேதான் இருக்க முடியும். வேதங்களில் தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் பரமபுருஷர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் யாரு? கிருஷ்ணர் மட்டும்தான். தனது பாவச் செயல்களிலிருந்து தூய்மை அடையலாம். சோ இந்த கிருஷ்ணர் மட்டும்தான் தூய்மையானவர் அப்படிங்கறத யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் நம்ம பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலை அடைய முடியும். பரமபுருஷரிடம் சரணடையாதவரை பாவச் செயல்களின் பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. கிருஷ்ணர் பவித்திரமானவர் என்று அர்ஜுனனின் கூற்று வேத இலக்கியங்களில் கூற்றுக்கு ஏற்புடையதாகும். மேலும் நாரதரை தலைமையாக கொண்ட மிகச்சிறந்த சான்றோர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர். சோ இது சும்மா சொல்லப்பட்டது கிடையாது. இது நிறைய வேத இலக்கியங்கள்ல பகவான் தான் பரமபுருஷர், பகவானை சரணடைந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கதி, பரமகதி, அவர்தான் நம்மளுக்கு பரமகதி அப்படிங்கிறதுலாம் வேத இலக்கியங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. சோ கிருஷ்ணரைய புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். ஒருவன் எப்போதும் அவர் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவை அனுபவிக்க வேண்டும். அவரே உன்னதமான இருப்பிடம். உடல் தேவைகள் மற்றும் பிறப்பு இறப்பிலிருந்து அவர் விடுபட்டவர். ஏன்னா அவருக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, எல்லாமே வந்து அவருக்குள்ளேயே இருக்கு. அதனால அவருக்கு வெளியில எதுவும் தேட வேண்டியதில்லை. ஆத்ம காம அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவருக்கு வேண்டிய இன்பங்கள் எல்லாம் அவருக்குள்ளேயே இருக்குது, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அர்ஜுனன் மட்டுமே இதை உறுதி செய்யவில்லை. எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சரித்திரங்களும் இதையே கூறுகின்றன. எல்லா வேத நூல்களிலும் கிருஷ்ணர் இவ்வாறே வர்ணிக்கப்பட்டுள்ளார். எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளார்? பிறப்பற்றவர். சோ என்ற போதிலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகில் தோன்றுவார். சோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கிருஷ்ணரினுடைய கருணையினாலே அர்ஜுனன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான். சோ அதுதான் ஒரு சாதாரண கிருஷ்ணர் வந்து சாதாரண மனிதர் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் துரதிருஷ்டசாலிகள். அவர் சாதாரண மனிதர் இல்ல. சோ அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது நம்ம இங்க பார்த்தோம். பரபிரம்ம பரந்தாம அப்படின்னு அர்ஜுனனே வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பகவத்கீதை புக்லயே இது அர்த்தம் இருக்கும். सर्वं वेदत्रुदं मन्ये यन्मां वदसि केशव न हि देव भगवन् व्यक्तिं विदुर्देव न दानवा. சோ கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. நீங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு அர்ஜுனன் நீங்க சொல்றார். இது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தேவர்களுக்கும் தெரியாது, அசுரர்களுக்கும் தெரியாது, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறார். இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்ற நபர்களும், அதாவது ஏத்திஸ்ட்,
கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இங்க உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவரை தேவர்களாலேயே அறியா முடியாத போது நவீன உலகில் பெயரளவு அறிஞர்களை பற்றி என்ன சொல்வது? தேவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், அதுவும் பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் ஆஃப் பகவான், அவங்கனாலேயே பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கும்போது இங்க இருக்கிற அறிஞர்கள்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சில பிரபுபாதர் கேட்கிறார். பரமபுருஷனுடைய கருணையினாலேயே பரம உண்மை கிருஷ்ணரே என்றும் அவரே பக்குவமான நபர் என்றும் அர்ஜுனன் புரிந்து கொண்டான். அர்ஜுனனுக்கு அந்த ஞானம் இருந்தது அவரை புரிந்து கொள்வதற்காக. எனவே நாம் அர்ஜுனனின் பாதையை பின்பற்ற வேண்டும். சோ நம்ம யார பின்பற்றணும்? அர்ஜுனனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணினா நமக்கு நல்லது அப்படிங்கறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். கிருஷ்ணர் கூறியவை அனைத்தும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். பின்னர் நம் பகவத்கீதையின் சாதத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஏத்துக்கணும். அப்பதான் நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியும், பகவத்கீதையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போதுதான் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த 14வது ஸ்லோகம் சொல்கிறது. 15வது ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேச தேவதேவ ஜகத்பதே. தேவதேவ ஜகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். சோ யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னா யாருதான் உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அது பகவானுடைய அந்தரங்க சக்தியினால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அவர்தான் அனைத்திற்கும் மூலம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அனைவருக்கும் இறைவனே, தேவர்கள் அசுரர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இறைவன் பகவான் தான். தேவர்களின் தேவரே, சோ தேவர்களுக்கெல்லாம் தலைவர், அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உண்மை அறிவீர். உங்களால மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷருடன் உறவு கொண்டுள்ளவர்களால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. சோ அவரோட அந்தரங்க சக்தி மட்டும் கிடையாது, தூய்மையான பக்தர்கள், ராமானுஜர், ஷீல பிரபுபாதர், அந்த மாதிரியான தூய்மையான பக்தர்கள் பக்தி தொண்டினாலே அவர்கள் பகவானை புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பரம உண்மை 3 விதங்களில் உணரப்படுகிறது. பகவானுக்கு 3 நிலைகள்ல உணரலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இதை நம்ம படிச்சிருக்கோம். அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரமபுருஷ பகவான். எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் அதன் இறுதி நிலையில் பரமபுருஷ பகவானிடம் வருகிறான். சோ பகவானை புரிஞ்சுக்கிறவங்க அருவ பிரம்மத்தோட நிறுத்திக்கிறது இல்ல, பரமாத்மாவோட நிறுத்திக்கிறது இல்ல, அந்த கடைசி ஸ்டேஜான பகவான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வருகிறார்கள். சோ இங்க நிறைய வார்த்தைகள், உத்தம புருஷன், புருஷோத்தமர், பூதபாவன, பூதேஷு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு. சோ உத்தம புருஷர், உத்தம புருஷோத்தமர் அப்படின்னா உத்தம புருஷர், புருஷர்களில் உயர்ந்தவர் அப்படின்னு அர்ஜுனர் சொல்றாரு. சோ அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூதபாவன அப்படின்னு சொல்றார். பூதபாவன அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்திற்கும் மூலமே, பூதேஷு அனைத்திற்கும் இறைவனே, தேவதேவ தேவர்களின் தேவரே, ஜகத்பதே அகிலத்தின் இறைவனே அப்படின்னு பகவானை அர்ஜுனர் குளோரிஃபை பண்றாரு. பகவானை அவருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ அது நம்ம கெப்பாசிட்டிய பொறுத்தது இல்லைங்களா? சோ பகவான் மேல நம்ம எப்படி அன்பு செலுத்துறோம்? உண்மையான அன்பா, இல்ல சும்மா பேருக்கு நான் பக்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? நம்மளுடைய பக்தி எந்த லெவல்ல இருக்கு? அனலாய்டு பக்தியா, அனன்ய பக்தியா அப்படிங்கிறத பொறுத்துதான் பகவானும் நம்மளுக்கு கருணை காமிப்பார். சோ எப்படி அதை எதுக்கு ஈக்குவலா சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் எப்படி ரெசிப்ரோகேட் பண்றார் அப்படின்னா, இப்போ சமுத்திரத்துல கடல்ல இருக்கிற தண்ணிய ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம்.
அப்போ அத நம்ம என்ன சொல்லுவோம்? எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அத வந்து சமுத்திரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது சமுத்திரத்துல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி தான். ஆனா எ கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி தான் அது. அதுவே சமுத்திரத்துக்கு இணையாகாது. அந்த மாதிரி தான் நம்மளும் எவ்வளோ பகவான் மேல வந்து அன்பு செலுத்துறோம், எப்படி பக்தி செலுத்துறோமோ அதுக்கேத்த மாரி அவர் வந்து ரெசிப்ரோகேட் பண்றார். அவர் நம்மளுக்கு ரெவீல் பண்ணிக்கிறார். அதுதான். அவருடைய கருணை வந்து ரொம்ப முக்கியம். அந்த கருணையினால தான் நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியும். வக்தும் அர்த்தைः சசேசேன அசேசேன திவ்யாகை ஆத்ம விபூதய யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம் ஸ்வம் வியாபிய திஷ்டசி. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை எனக்கு தயவு செய்து விவரமாக கூறுங்கள். சோ பகவான் சொன்னார் இல்லைங்களா, நான் இந்த உலகம் முழுவதுமே என்னுடைய சக்திகளால் நிறைந்தது, நான் வியாபித்து இருக்கிறேன். நம்ம கூட படிச்சோம் எப்படி வந்து ஒரு காற்று வந்து இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதோ அந்த மாதிரி பகவான் எல்லாத்திலுமே இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சோம். சோ அப்போ நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, நீ எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிறேன் வியாபித்து இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து இங்க வந்து பகவான் கிட்ட வந்து கேட்கிறார் அர்ஜுனர். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னோட உரையில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பரான தற்போது தனது நண்பரான கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுல அர்ஜுனருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இருப்பினும் எங்கும் பரவி இருக்கும் இறைவனை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு உகந்ததற்கான ஒரு வழிமுறையை அறிந்து கொள்ள விரும்புகிறான். அர்ஜுனருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத. ஆனா சாதாரண மக்கள் இதை நம்பணுமே, அவங்களுடைய நம்பிக்கைக்காக இப்படி கேட்கிறார். கிருஷ்ணர் யோகமாயா என்னும் சக்தியினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள் நாத்திகர்கள் உட்பட எந்த சாதாரண மனிதரும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியமல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து பகவான பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கும் நடுவுல யோகமாயா ஒரு திரையை போல ஒரு சக்தியை படைச்சிருக்கு. ஒரு திரை, யோகமாயா அப்படிங்கிற திரை இருக்கு. சோ அதனால நம்ம டைரக்டா பகவான பார்க்க முடியாது. சோ ஒரு உயர்ந்த பக்தன் என்ன பண்றான், தான் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்று விரும்புவதில்லை. அர்ஜுனர் வந்து ஒரு உயர்ந்த பக்தர். பகவான அவர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அவர் எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. சோ மொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். சோ வைஷ்ணவனாக பக்தனாக இருப்பதனால பரமபுருஷரின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு அர்ஜுனன் தனது கருணையால் வழிவகுக்கிறான். சோ அர்ஜுனனுக்கும் கருணை இருக்கு மனித சமுதாயத்தின் மேல. அதனால தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிட்ட நீங்க வந்து எப்படி வியாபித்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வைபவத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கிறார். கிருஷ்ணர் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. சோ கிருஷ்ணர் மேல கொஞ்சம் கூட எதுவுமே பக்தியோ அன்போ இல்லாதவங்க கிருஷ்ணரை பத்தி நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். இவ்வுலகில் உள்ள பௌதீகவாதிகளின் சிந்திக்கும் முறையினை அர்ஜுனின் கருத்தில் கொள்கிறான். சோ இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா தான் திங்க் பண்ணுவாங்களே ஒழிய கிருஷ்ணரை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அடுத்த பதத்துல அப்போ இந்த பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா ஏகாந்த பக்தர்கள். ஏகாந்த பக்தர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் மிக உள்ளவர்கள் தான் ஏகாந்த பக்தர்கள். சோ அவங்கதான் இந்த மாதிரி பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆவலோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த 16வது ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதம் வித்யாம் அகம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேசு கேசு சபாவேஷு சிந்தையோசி பகவன்மயா. உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். பகவானே, வேறு எந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? பகவான் சொன்னார் பாத்தீங்களா, எப்பவுமே என்னை நினைத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எப்படி உங்களை வந்து இடையராது எப்படி நினைச்சிட்டு இருக்கிறது? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆபீஸ் போக வேண்டாமா? சமைக்க வேண்டாமா? பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. சோ அததான் வந்து இங்க கேட்கிறார். சாதாரண மக்களுக்காக தான் இங்க கேட்கிறார் அர்ஜுனர். சோ உங்களை எவ்வாறு இடையராது நினைப்பது?
அப்படின்னு கேட்கிறார். எந்தெந்த உருவங்களில் உங்களை நினைக்கிறது? சோ அவருக்கு நிறைய அவதாரங்கள் இல்லைங்களா, அவருடைய எக்ஸ்பான்சன்ஸ் நிறைய. சோ எந்தெந்த எந்தெந்த மாதிரி உங்களை வந்து நாங்க நினைச்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறார். இன்னும் வேற விதமா அவர் என்ன சொன்னார்? நான் நீரில் இருக்கிறேன், நீரின் சுவையாக இருக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார்? சூரியனின் ஒளியாக இருக்கிறேன், சந்திரனின் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஓங்காரமாக இருக்கிறேன், ஓம் என்னும் மந்திரத்தில் பிரணவ மந்திரமாக இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப எந்த மாதிரி உங்களை வந்து நாங்க நினைச்சு பாக்குறது, எப்படி நினைக்கிறது, எந்த உருவத்துல நினைக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் வந்து சாதாரண மக்களுக்காக தன்னோட கேள்வியை வந்து முன்னாடி வச்சிருக்கிறார். இதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் வந்து கொஸ்டினை தொடர்றார். விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூத பூய கதய பிருத்திகி சுண்பதோ நாஸ்தி மேம்ருதம். ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். சோ உங்களுடைய அந்த யோக சக்தி அத பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் கேட்கணுங்கிற ஆவல் தான் ஜாஸ்தி ஆகுதே ஒழிய போதும் அப்படின்னு எப்பவுமே நம்ம எனக்கு நினைக்க முடியல. உண்மை பற்றி நினைக்கும் போது அது அமிர்தமாக இருக்கிறது. சோ அதை வந்து நான் சுவைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு வந்து இங்க வந்து பகவான் கிட்ட அர்ஜுனர் சொல்றார். நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச படம் இல்ல பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், ஒரு படத்துக்கு போறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எத்தனை முறை பார்ப்பீங்க? மேக்ஸிமம் 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 20 டைம்ஸ் பார்ப்பீங்களா? அதுக்கு மேல நம்மளுக்கு அலுத்து போயிடும். 2 டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைமே அழுத்துரும் இல்லைங்களா? ஆனா இப்பவே மகாபாரதம் வந்து போடுறாங்க, இல்ல வந்து கிருஷ்ணலீலா வந்து போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். அது ஒருபோதும் வந்து அலுத்து போவதே கிடையாது. சோ ஒவ்வொரு வருஷமும் வந்து தாமோதர் மந்த் வருது. ஒவ்வொரு வருஷமும் தாமோதர் லீலை பத்தி நம்ம சொல்றோம். ஒவ்வொரு வருஷமும் கோவர்த்தன பூஜை வருது. ஒவ்வொரு வருஷமும் கோவர்த்தன லீலைகள் பத்தி சொல்றோம். ஆனா அழுக்குதா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஒருபோதும் அழுத்து போவதே கிடையாது. அதே மாதிரிதான் இங்க கூட ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, கோஸ்வாமிகளில் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாக்கு 2 காது தான் இருக்குது. இது பகவானை பற்றி கேட்பதற்கு வந்து எனக்கு ஒரு 1000 காதுகளாவது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்றார். இதேதான் பிருத்து மகாராஜரும் கூட சொன்னார். இந்த ஒரு காது 2 ஒரு நாக்கு 2 காதை வச்சுட்டு பகவான் பத்தி கேட்கறதுக்கு எனக்கு பத்தல. அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 காதுகளாவது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றார். சோ இதுதான் வந்து தூய பக்தர்களுடைய நிலை. சோ நவீன நாவல்கள் இருக்கு, சரித்திரங்கள் இருக்கு. சோ இதையெல்லாம் வந்து இறைவனுடைய லீலைகளிலிருந்து வேறுபட்டது. சோ ஜடக்கதைகளை கேட்பதில் ஒருவன் சோர்வடையலாம். சோ இந்த கதைகளை கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு நாள் வந்து நம்மளுக்கு போர் அடிச்சு போயிடும். ஆனா கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் நம்ம ஒரு நாளும் சோர்வடைவது கிடையாது. இந்த காரணத்தினால்தான் உலகத்தின் வரலாறு முழுவதும் இறைவனின் அவதாரங்களை பற்றிய லீலைகளால் நிறைந்துள்ளது. சோ நம்மளுடைய புராணங்கள், நம்மளுடைய வரலாறு இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பகவானுடைய லீலைகள் தான் அதுல இருக்கும். அவர் நிறைய எடுத்த அவதாரங்கள், அவர் வந்து பழங்கால வரலாற்று புத்தகங்கள், புராணங்கள், இது எல்லாமே எதை சொல்லுகிறது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டாலும் புதுதாகவே இருக்கிறது. புது புது விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனால அதுல நமக்கு வந்து ஆர்வம் குறைவது இல்லை, நாம் சோர்வடைவது இல்லை. ஆனா நவீன கால புக்கு கதை எல்லாம் படிச்சோம்னா நம்ம ஒரு தடவை தான் படிப்போம். அதுக்கு மேல நம்மளால படிக்க முடியாது.
श्रीभगवानुवाच हन्तदेतदश्यामि दिव्याहै आत्मविबोधय प्रदायन्य குருஷ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்ய மே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும். நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகிறேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகிறேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்கள் எல்லையற்றவை. சோ அர்ஜுனர் தன்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ பகவான் அதுக்கு பதில் சொல்றார், அப்படியே ஆகட்டும். சரி, நான் சொல்றேன். என்னுடைய தோற்றங்கள் எப்படி, நான் என்னென்ன விதத்துல நான் உங்களை நினைவில் கொள்வது அப்படின்னு கேட்டார் பாத்தீங்களா, அதுக்குதான் இப்ப சொல்றார். ஆனா அதுல நான் முக்கியமானது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய அந்த வைபவங்கள் அன்லிமிட்டெட். அதனால நான் ஒரு சில முக்கியமானவற்றை மட்டுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு இங்க பகவான் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு தன்னோட உரையில ஏதாவது சொல்றாரா? பக்தர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் வாழ்வின் ஏதோ ஒரு நிலையில் அல்லது வருங்காலத்தில் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்துடன் அல்ல. மாறாக கிருஷ்ணரை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஆனந்தம் தருபவையாக இருப்பதால் அவை பக்தர்களுக்கு அமிர்தத்தை போல இருக்கிறது. சோ இவ்வாறாக பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். சோ பக்தர்கள் பகவானுடைய கதைகளை இந்த மாதிரிதான் அனுபவிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் உள்ள விபூதி என்னும் சொல், பாருங்க, விபூதய அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த முழு படைப்பனை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானின் வைபவங்களை குறிக்கிறது. நம்ம முதலே சொன்னோம், விபூதிகள், பகவானுடைய விபூதிகள் அப்படின்னா பகவானுடைய சக்திகள். சோ அவர் படைப்பின் வைபவங்கள் எப்படி எல்லாம் படைக்கிறாரு, அவருடைய சக்திகள் எப்படி எல்லாம் இந்த உலகை எல்லாத்தையும் படைக்குது அப்படிங்கறத பத்தி குறிக்கிறது. விபூதி அப்படின்னா அவருடைய மேன்மையான சக்திகள். சோ அதுதான் விபூதி அப்படின்னா தன்னிகரற்ற வைபவங்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு அமரகோஷ அப்படிங்கிற டிக்ஷனரியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்லோகத்தை காணுமே. ஓகே, நான் புக்கை பார்த்து படிச்சிடறேன். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதேஷ யஸ்தித அகம் ஆதிசமத்யம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. சோ பகவான் தான் எல்லாம். அவர்தான் பரமாத்மா. அவர்தான் எல்லா உயிரிலும் இருக்கிறாரு. ஆரம்பமும் அவர்தான், நடுவும் அவர்தான், இறுதியும் அவர்தான். இங்க ஒரு வார்த்தை இருக்கு, குடாகேஷ அப்படிங்கிற வார்த்தை. குடாகேஷ அப்படின்னா உறக்கத்தை வென்றவன். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், அறியாமையை வென்றவன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இருளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு, அறியாமை என்னும் இருளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் பல்வேறு வழிகளில் பரமபுருஷ பகவான் எவ்வாறு தோன்றுகிறார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே அர்ஜுனனை இவ்வாறு அழைத்தது முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ நம்ம எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஜீவாத்மாக்களும் அறியாமை அப்படிங்கிற உறக்கத்துல இருக்கிறோம். அத சொல்றதுக்காகத்தான் பகவான் அர்ஜுனனை புகழ்ந்து பேசுவதை போல குடாகேஷ, அறியாமையை வென்றவனே, உறக்கத்தை வென்றவனே அப்படின்னு சொல்றார். சோ அர்ஜுனன் இத்தகைய இருளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் தனது பல்வேறு வைபவங்களை விளக்க முழுமுதற் கடவுள் ஒப்புக்கொண்டார். சோ அர்ஜுனர் கிட்ட அறியாமை இல்லை. அதனால நான் பகவான் என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அர்ஜுனனுக்கு இருக்கிறதுனால அவர் ஓகே, நான் உனக்கு என்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். தனிப்பட்ட உயிர்வாளியினுடைய உடலில் ஆன்மீக பொறி இருப்பதால் தான் அந்த உடல் வாழ்கிறது. நம்ம உடல்ல ஆத்மா இருக்கிறது, அதாவது உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம செத்து போன பாடின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்மீக பொறி இல்லாவிடில் உடல் வளர முடியாது. உயிர் இல்லைன்னா நம்ம வளர மாட்டோம். அது போலதான் பரமாத்மாவான கிருஷ்ணர் நுழையாவிடில் இந்த ஜட தோற்றம் வளர முடியாது. சோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த காரண கடல்ல அந்த கோலோகாச்சார் பார்க்கும்போது பகவான் விஷ்ணுவா, காரணோதகசாயி விஷ்ணுவா காரண கடல்ல படுத்திருக்கிறார். சோ அவர் அங்க ஒவ்வொரு அண்டங்களையும் உருவாக்குகிறார்.
சோ அந்த அந்த அண்டங்களுக்குள்ள வந்து கர்ப்போதகசாயி வந்து நுழைகிறார் இல்லைங்களா? அப்போ அங்க வந்து உயிர்களை படைக்கிறார். அங்க வந்து உயிர்களுக்குள்ள வந்து ஸ்ரீரோதகசாயி உள்ள நுழைகிறார். சோ இப்படி அவர் நுழையாவிடில், கிருஷ்ணர் நுழையாவிடில் இந்த ஜடத்தோற்றம் வளர முடியாது. அங்கிருந்துதான் எல்லாமே உருவாகுது, படைப்பே உருவாகுது. சோ ஜடத்தோற்றம் உருவாக முடியாது. முழுமுதற் கடவுள் படைக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். அவர் எல்லா உலகத்தையும் படைச்சிட்டு அவர் எல்லாத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அடுத்தது 21. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிசாம் கவித் அம்சுமான் மரீசீர் மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. 21ஆம் ஸ்லோகம். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு. நம்ம பார்த்தோம் 12 ஆதித்யர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரீசி, நட்சத்திரங்களில் நான் நிலவு அப்படிங்கிறார் பகவான். சோ ஆதித்யர்கள்னா 12 ஆதித்யர்கள். 12 ஆதித்யர்கள், அதாவது சூரியன் 12 மாசத்துக்கும் ஒரே சூரியன் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு சூரியன். அந்த சூரியனுடைய வெப்ப அளவு வேறுபடுகிறது. அந்த 12 பேர்ல நான் விஷ்ணு அப்படிங்கிறார். அதுல ஒருத்தர் வந்து விஷ்ணு. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு அப்படிங்கிறார். ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன். சோ பிரகாசமா இருக்கிற பொருள்கள்ல நான் சூரியன் அப்படிங்கிறார். மருத்துக்களில் நான் மரிசி. மருத்துன்னா விதவிதமான காற்று. அந்த காற்றுல வந்து மரீசி அப்படிங்கிற காற்று தான் வந்து தலைவன். அது வந்து நான் அப்படிங்கிறார். அப்புறம் நிலவு, சூரியன், நட்சத்திரம் இது எல்லாமே வந்து நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள வருது. அதுல இத வந்து நான் வந்து நிலவு அப்படிங்கிறார். ஓகே. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஆதித்யர் பொறுப்பேற்கிறார். அதுல நான் விஷ்ணு அப்படிங்கிறார். சோ இந்த விஷயம் நம்மளுக்கு ஈஸியா புரியும். அடுத்தது வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவ இந்திரியானாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. சோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்களில் நான் சாமவேதம். அது ரொம்ப இனிமையாக பாடப்படக்கூடியது. சோ இனிமையா பாடுவாங்க அந்த அதனால அதுல சாமவேதம் நான் தான் அப்படிங்கிறார். தேவர்களில் நான் ஸ்வர்க்க மன்னனான இந்திரன். சோ 30 தேவர்களில நான் இந்திரனாக இருக்கிறேன். புலன்களில் நான் மனம், ரொம்ப பவர்ஃபுல்லானது மனசு. சோ அதுதான் நான் மனமாக இருக்கிறேன். உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி. சோ நம்மளுடைய ஆத்மாவாக உயிராக இருக்கிறார் பகவான். சோ இதுதான் வந்து இங்க இந்த 22வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. रुद्राणां शङ्करः सास्मि वित्तेशो यश रक्षसं वसूनां भावकश्चास्मि मेरुशिखरिणाम् अहम् क्रोधोऽसां समुख्यं मां वित्ति पार्थ बृहस्पतिं சேனானீனாம் அகம் ஸ்கந்த சரசாம் அஸ்மி சாகர. எல்லா ருத்திரர்களிலும் நான் சிவபெருமான். ருத்திரர்கள்ல நான் சிவபெருமானாக இருக்கிறேன். யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவனான குபேரனாக இருக்கிறேன். வசுக்களில் நான் நெருப்பாக இருக்கிறேன், அக்னி. மலைகளில் நான் மேருமலையாக இருக்கிறேன். அர்ஜுனா, புரோகிதர்களின் தலைவனாக பிரகஸ்பதியாக நான் என்னை பிரகஸ்பதியாக, அதாவது தேவர்களின் குரு பிரகஸ்பதி, என்னை அறிந்து கொள். அர்ஜுனா, புரோகிதர்களின் தலைவரான பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள்.
சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன். சேனாதிபதினா யாரு? போருக்கு போகும்போது அவர்தான் அதை வந்து படையை வழி நடத்தி போவார். சோ அந்த மாதிரி கார்த்திகேயனா நான் இருக்கிறேன். நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ தேவர்கள் எல்லாம் கார்த்திகேயன் பிறந்த போது பயந்துட்டாங்க எல்லாருமே. அவரை வந்து ஒரு எதிரியாக நினைச்சிட்டாங்க. சோ அந்த அப்ப வந்து 4 நாள் குழந்தைதான் கார்த்திகேயன். அப்ப 4 நாள் குழந்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு அவரை போய் பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஆத்ம உலகத்திலே, ஆன்மீக உலகத்திலே இதெல்லாம் வேற. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பகவான் 5 வயசா இருக்கும் போதே எத்தனை அசுரர்களை எல்லாம் வந்து வதம் செய்தார் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான். சோ குழந்தைகள் அந்த மாதிரி 4 நாள் குழந்தை கூட தேவர்கள் எல்லாமே சண்டை போடுறாங்க. சண்டையில வந்து கார்த்திகேயன் வந்து ஜெயிக்கிறார். அப்போ இந்திரன் வந்து சொல்றார், பணிவாக வந்து என்னோட இந்திர பதவியை நான் கொடுக்கிறேன், நீங்க இந்திரனாக இருங்க அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ கார்த்திகேயன் சொல்றாரு, உன்னோட இந்திர பதவியில எல்லாம் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார், மறுத்துடுறார். அப்போ சிவன் பார்வதி எல்லோரும் பிராமணர், பசு, தர்மம் இத வந்து பாதுகாக்கும் சேவை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றார். கார்த்திகேயன் என்ன சொல்றார்? பிராமணர், பசு, தர்மம் இத வந்து பாதுகாக்கும் சேவை அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிடுறார். அப்புறம் அதனாலதான் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த பேர் வந்துச்சு. பிராமணி, சுப்பிரமணியம், பிராமணர்களை பாதுகாக்கிறவர்கள். சோ அப்படின்னு அந்த சேவையை மட்டும் அவர் வந்து செஞ்சுட்டு வர்றார். அப்ப பகவான் வர்றார் விஷ்ணு. அப்புறம் சிவன், பார்வதி எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் காலில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பகவான் வந்து கார்த்திகேயனுக்கு தன்னுடைய வைஜெயந்தி மாலையை வந்து பரிசாக தர்றாங்க. சோ பகவானே ஏதாவது ஒரு பரிசாக தர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய வாகனமான கருடன் என்ன பண்றார் அப்படின்னா மயிலை வந்து வாகனமாக கொடுக்கிறார். அதனால கார்த்திகேயனுக்கு வந்து வசுதேவ பிரியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. அடுத்து என்னவா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். மகர்ஷீனாம் பிரபுர் அகம் கிராம் ஹம்ச ஏகம் அஷரம் யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய அஸ்வத்த சர்பருக்ஷாணாம் தேவர்ஷீனாம் சநாரத கந்தர்வானாம் சித்ரரத சித்தானாம் கபிலோ முனி. மகர ரிஷிகளில் மகா ரிஷிகளில் நான் பிருகு முனிவர் தெரியும் இல்லைங்களா? பகவான நெஞ்சில எட்டி உதைச்சவர். சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம், இது ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார், ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. யாகங்களில் நான் திருநாம ஜபம். சோ நம்ம செய்யற திருநாம ஜபம் பாருங்க, ஒரு யாகத்துக்கு சமமா இங்க சொல்லப்படுகிறது. நம்மளால யாகம் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ நம்ம செய்கின்ற ஜபம் தான் யாகம். சோ அசையாதவற்றில் நான் இமயமலையாக இருக்கிறேன். எல்லா மரங்களிலும் நான் அரசமரம். தேவ ரிஷிகளில் நான் நாரதன். சோ கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. சோ இவங்க மாதிரி எல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்கிறார் பகவான். நாரத அப்படின்னா, நார அப்படின்னா மனித இனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம். தா அப்படின்னா அதை வழங்கக்கூடியவர். அப்போ ஆன்மீகத்தை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு நாரத முனிவர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சித்திரரதன் அப்படின்னா கந்தர்வர்களில் ஒருத்தர். அவர் ரொம்ப இனிமையாக பாடக்கூடியவர். அவர்கிட்ட அந்த திறமை இருக்கிறது. உங்களுக்கு இந்த கதை கூட தெரிஞ்சிருக்கும். குருச்சேத்திர போருக்கு முன்னாடியா கந்தர்வர்கள் வசிக்கிற இடத்துல வந்து ஒரு நாளுக்கு வந்து துரியோதன உள்ள போயிடுறான். அப்ப கந்தர்கள் வந்து அவனை வந்து சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எப்படி வந்து என்னோட இடத்துல வந்து நீங்க நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வனவாசத்திலே இருந்த அர்ஜுனர் தான் வந்து போய் காப்பாத்துறார் கந்தர்வர்கள் கிட்ட இருந்து துரியோதனனை. அப்போ துரியோதனன் வந்து உனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்கியே, நான் உனக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனர் வந்து இப்ப வேண்டாம், நான் கேட்கும் போது நீ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அப்பதான் கடைசியில குருச்சேத்திர போர்ல பீஷ்மர் கிட்ட இருந்து அந்த 5 அம்ப வாங்குவார் பாத்தீங்களா, அதுதான். அப்ப வந்து எனக்கு அந்த நீ வந்து ஒரு தடவை வாக்கு கொடுத்த இல்லையா, எனக்கு ஏதாவது செய்யணும்ட்டு, இப்ப அந்த 5 அம்ப கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவார். ஏன்னா பீஷ்மர் வந்து இவங்களை கொல்வதற்காக தயாரித்து வைத்திருந்த அம்பு, பாண்டவர்களை கொல்வதற்காக. அந்த கோரிக்கை அந்த இதை வந்து ஞாபகப்படுத்தி
துரியோதனர் கிட்ட இருந்து அர்ஜுனர் வந்து அந்த 5 அம்புகளை வாங்கிடுவார். சோ அதான் இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், கந்தர்வர்கள் யார் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இப்ப இதை வந்து சொன்னேன். உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம் வித்திமாம் அம்ருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நாரணாம் ச நாரதீபம் ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமது பிரஜனசாஸ்மி கந்தர்ப்ப சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகி அனந்தசாஸ்மி நாகானாம் வருணோ யாத சாம்யகம் பித்ருணாம் ஆர்யமாசாஸ்மி யம சம்ய மதாம் அகம். குதிரைகளில் அமிர்தத்தை கடலை கடந்த போது அமிர்தம் எடுக்கிறதுக்காக கடலை கடைஞ்சாங்க பார்த்தீங்களா, அப்ப வந்து ஐராவதம் வெள்ளை யானை வெள்ளை குதிரை எல்லாம் வந்துச்சு. சோ அதுல உச்சைஸ்ரவ அப்படிங்கிற வெள்ளை குதிரை வந்துச்சு. அப்புறம் பட்டத்து யானைகளில் ஐராவதம் வந்துச்சு. மனிதர்களில் நான் மன்னன். சோ குதிரைகளில் நான் உச்சைஸ்வர இருக்கிறேன், ஐராவதமாக இருக்கிறேன், மனிதர்களில் நான் மன்னனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் சுரபி பசு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இனவிருத்தியார்களில் நான் காமதேவனான மன்மதன். சோ இனவிருத்தி இல்லைன்னா இந்த உலகமே இயங்க முடியாது இல்லைங்களா. அப்போ மன்மதன், நான் காமதேவனான மன்மதன். சர்ப்பங்களில் நான் வாசுகி, நாகங்களில் நான் அனந்தன். அப்போ வாசுகிக்கும் அனந்தனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வாசுகிக்கு வந்து ஒரே ஒரு தலை தான் இருக்கும், ஆனா நான் அனந்தனுக்கு வந்து நிறைய தலைகள் இருக்கும். சோ நீர்வாழினங்களில் நான் வருணதேவன், முன்னோர்களில் நான் அரியமா, நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன். சோ இதுவாகலாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கிறார். பிரகலாதசாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமகம் மிருகாணாம் சம்ருகேந்திரோகம் வைனதேயஸ்ய வாசினாம் பவன பவதாமஸ்மி ராமசஸ்திரப்ருதாமகம் ஜசானாம் மகரசாஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி சர்காணாம் ஆதிர் அந்தஸ்ய மத்யம் சைவாகமர்ஜுன அத்யாத்ம வித்யானாம் வாதப்பிரவதாம் அகம் அக்ஷராணாம் அகாரோஸ்மி द्वन्द्व सामासिकस्य च अहं एवाक्षय कालो तदाहं विश्वदोमुख. தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அது என்ன தைத்திய அசுரர்கள்? அசுரர்கள்னாவே பக்தி இருக்காதே, ஆனா பக்தி இருக்கிற அசுரர்களுக்கு தைத்திய அசுரர்கள். அவங்கள நான் பிரகலாதன். அடக்கி ஆள்பவற்றில் நான் காலம். சோ காலம் மாதிரி நம்மளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது இல்லைங்களா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன், தூய்மைப்படுத்துவற்றில் நான் வாயு. சோ காத்து தான் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துது. ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களில் நான் மகரமீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை, எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, நான் அறிவில் ஆன்மாவை பற்றிய அறிவு, விவாதிப்போரில் நான் முடிவான உண்மை. சோ ஆத்ம ஞானம் செகண்ட் சாப்டர்ல படிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஆத்ம ஞானம் தான் அறிவு அப்படிங்கிறார் இங்க பகவான். விவாதிப்போரில் நான் முடிவான உண்மை. சோ இப்ப வந்து ஆர்கியூ பண்றாங்க, பட்டிமன்றம் நடக்குது, அது கடைசியில ஒரு கன்க்ளூஷன் முடிவு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த முடிவு நான் தான் அப்படிங்கிறார். எழுத்துக்களில் நான் முதலெழுத்தாகிய அகரம், கூட்டு சொற்களில் நான் துவந்த்வ, அதாவது ராமலக்ஷ்மணர் அப்படின்னு 2 வார்த்தை வருது பாத்தீங்களா, அத கூட்டு சொற்கள். தீராத காலமும் நானே, படைப்பாளிகளில் நான் பிரம்மா அப்படிங்கிறாரு. மிருத்யு சர்வஹரசாசாம் மித்யு சர்வஹரசாகம் உத்பவஷப விஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாக்ஷ நாரீணாம் ஸ்ருதிர்மேதா த்ருதிஷமா ப்ருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகர. யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமகம்
जयोस्मि व्यवसायोस्मि सत्त्वं सत्त्ववदामकम् वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जय मुनीनाम् अप्यहं व्यास कवीनाम् उशना कवी. சோ நானே எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம். உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களுடைய புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. சோ பெண்கள் கிட்ட அந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறாரு. மரணம் நான் தான் அப்படிங்கிறாரு. சாமவேத மந்திரங்களில் நான் பிருகத் சாமம். சாமவேதத்தில் நான் அது பாடக்கூடியது ரொம்ப இனிமையாக இருக்கும். கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கரிஷி, நவம்பர் டிசம்பர், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். இதெல்லாம் கேட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? காலங்களில் நான் வசந்தம் அப்படின்னு எல்லாம் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்களா? பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்டது. சோ ஏமாற்றுபவர்களில் நான் சூது, ஒளிப்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். சோ சூது, சோ கெட்டதுலயும் பகவான் இருக்கிறார் பாருங்க. நான் தான் சூது அப்படிங்கிறார், ஏமாத்துறதுல நான் தான் அப்படிங்கிறார். விருஷ்டி குலத்தவரில் நான் வாசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிவர்களில் நான் வியாசர், பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷனா. இவர் யார் தெரியுங்களா? இவர் அசுரகுரு. அசுரகுரு யாரு? பேர் ஞாபகத்துக்கு வருதா? சுக்ராச்சாரியர். இவங்கெல்லாம் நான் தான் அப்படிங்கிறார். எப்படி ஏமாத்துவார் இல்லையா? வெண்ணையை திருடிட்டு நான் திருடவே இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா? தண்டோ தமயதாம் ருஷ்மி நீதிர்தஸ்மி ஜிகீசதாம் மௌனம் சைவாஸ்மி குப்யானாம் ஞானம் ஞானபதாமகம். அடக்கியாளும் முறைகளில் நான் தண்டனை. ஏன் ஜெயில போடுறாங்க, ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது அடக்கி ஆள்றதற்கு தான், மறுபடியும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி, ரகசிய நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் தத் அகம் அர்ஜுன ந தத் அஸ்தி வினா யத்ஸ்யான் மாயாபூதம் சராசரம் நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தே சத ப்ரோக்தோ விபூதே விஸ்தரோ மயா யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் பூஜிதம் ஏவவா தத்தத் ஏவாகச்சத்வம் மமதேஜோம்ச சம்பவம். மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர்வாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அவர் முதலே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நான் தான் பீஜம், விதையளிக்கும் தந்தை அப்படின்னு. அது உயிர்வாளிகளுக்கு மட்டும் கிடையாது. அடுத்த லைன்லயே சொல்றாரு பாருங்க, அசைபவை அசையாதவை. சோ உயிர் இல்லாத எல்லாத்துக்குமே கூட நான் தான் அப்படிங்கிறாரு. நானின்றி ஒன்றுமே இல்லை. சோ எல்லாத்துலயும் நான் தான் இருக்கிறேன். எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. இப்படி நான் சொல்லிட்டே போலாம், அதுக்கு முடிவே இருக்காது. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது வைபவங்களின் ஒரு உதாரணம், ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன். அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் ஒரு சிறு பொறியிலிருந்து தோன்றியவை என்பதை அறிவாயாக. பகவானுடைய அந்த ரூபத்துல ஏற்படுகின்ற அந்த தேஜஸ், அதுல ஒரு சின்ன பொறிதான் இப்ப சொன்னது எல்லாமே. அழகானவை, புகழத்தக்க சக்திகள் எல்லாமே ஒரு சின்ன பொறிதான் என்னுடையது அப்படின்னு சொல்றார். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா நான் முதலே சொல்லிட்டார், நான் ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்லுவேன் அப்படின்னு முதலே சொல்லி இருந்தார் பகவான். அதவா பகுணைதேன கிம் நானேதர்வார்ஜுன திஷ்டவ்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். ஆனால் இதனை விரிவாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகிறேன். இது எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னோட சின்ன அம்சம், ஒரு சின்ன சக்தி மட்டும் போதும். அவர் இப்படி கண்ணை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உலகத்தையே படைத்து விடுவார். சோ ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் போடுற மாதிரிதான் அவருக்கு எல்லாமே.
சோ அதனால இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவருடைய ஒரு சிறு சக்தியே வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்றார் பகவான். சோ இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருட்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தேவரை வழிபட்டாலும் அது பரமபுருஷ பகவான் அல்லது பரம இலக்கியனை நோக்கி கொண்டு செல்லும் என்ற கருத்தினை எப்போதும் முன்வைத்துக் கொண்டுள்ள மிஷன் ஒன்று உள்ளது. சோ எந்த கடவுளை வணங்கினாலும் பரவாயில்ல, அது கடைசியில கடவுள் பகவான் கிருஷ்ணர் கிட்டதான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு மிஷன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டா ராமகிருஷ்ணா மிஷன். அவங்க அப்படிதான் சொல்றாங்க. யாரை வழிபட்டாலும் சரி அது பகவான் கிருஷ்ணர் கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்போம், எந்த தேவரை வழிபட்டாலும் சரி அப்படின்னு. ஆனா பிரபுபாதர் அதை வந்து ஒத்துக்கல. கிருஷ்ணரின் சக்தியின் விரிவுகளையும் வைபவங்களையும் பற்றிய பல்வேறு விவரங்களை ஆழமாக படித்தால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது நிலையை சந்தேகமின்றி புரிந்து கொண்டு தனது மனதை கிருஷ்ணருடைய வழிபாட்டில் பரலாது நிலைநிறுத்த முடியும். சோ பகவானுடைய இந்த சக்திகளை பற்றியெல்லாம் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா பகவான் மேல பக்தி செலுத்த முடியும். அப்ப அவன் வந்து வேற தேவர்களை எல்லாம் வழிபட மாட்டான், இதுல வந்து நிலையாக இருப்பான் அப்படின்னு தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. இங்கே வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு சொல்றார்? ஸ்ரீ பலதேவ வித்யாபூஷணர் சொல்றார் தன்னுடைய கருத்தை. யச்சக்தி லேசா சூர்யாத்யா பலவந்தே உக்ர தேஜச யத் அம்சேன திருதம் விஸ்வம் சத்கிருஷ்ணோ தசமே ஸ்வதே. சோ அர்த்தம் என்னன்னா, சக்தி வாய்ந்த சூரியன் தனது சக்தியை பகவான் கிருஷ்ணரது சக்தியிடமிருந்து பெறுகிறது. சோ சூரியனோ சந்திரனோ, இங்க சந்திரன் இல்ல சூரியனை பத்தி சொல்றாங்க. சூரியன் அந்த ஒளிர்வதற்கான அந்த சக்தி, ஹீட் லைட் ரெண்டையுமே யார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார்? பகவான் கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிறார். சோ மேலும் அவர் தனது அம்சத்தின் மூலமாகவே முழு உலகையும் பராமரித்து வருகிறார். சோ சூரிய சக்தி இல்லாம நம்ம எதுவும் இயங்க முடியாது. விவசாயம் நடக்கணுமா, எதுனாலும் அது வேணும். சோ எனவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டுக்கு உரியவர். சோ அவனால எல்லா சக்திகளுக்கும் மூலமான இறைவன் யாரோ அவர்தான் மூல கடவுள், அவர்தான் வழிபாட்டுக்கு உரியவர் அப்படின்னு ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து இங்க சொல்லி இருக்கிறார். நம்ம இப்ப சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. Chapter 10 explains how to concentrate mind in AC. AC na Krishna consciousness in full devotional service by caring different about different opulences and expansions of Krishna's energies. Devotional service and worship of Krishna are explained in Chatur Slokam. Chatur Slokam na 8 இருந்து 11 வரைக்கும். So அதை நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க. Chapter 10 explains how to attain the highest devotional perfection of association with the Supreme Lord. So